மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னபூரணி நீங்கள் என்ன போட்டிங்க பிளானு, வெண்பா போட்டிருக்கா பாருங்கள் பிளானு, சரியான பிளான். என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து தங்கிட்ட இருக்கிற எல்லா பொம்மையும் எடுத்துகிட்டு போயிட்டு ரேணுகாவோட ரூமில் வச்சுட்டு விளையாடிட்டுருக்காங்க. அதுவும் லைனாக அடுக்கி வச்சு ஏதோ ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாஃப்ஸும் இருக்கிற மாதிரி அந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் வந்து வெண்பா தான் வந்து ஸ்டாஃபு, பொம்மைங்கள்லாம் வந்து ஸ்டூடெண்ட். அது மாதிரி வச்சு நல்லா விளையாடிட்டுருக்காங்க. ரேணுகாவுக்கு என்னமே புரியலை, பார்த்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கேன். என்னடா இது என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இங்கே வந்து விளையாடிட்டுருக்கா, அதுவும் இல்லாமல் இவளை நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவளுக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, 2 பேருக்கும் ஒத்தே வராது. இப்படி இருக்கிறம்போது இவன் என்ன வந்து இங்கே விளையாடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்காங்க. ஆனால் நம்ம வெண்பா வந்து போயிருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவகிட்ட இருக்கிற மொபைல் எடுக்கிறதுக்காக தான். விளையாட்டு வாக்கிலே எப்படியோ வந்து பெட்டுக்கு கீழே இருக்கிற ஃபோனை வந்து எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் உடனே எடுத்துன்னு போயிட்டு மல்லிக்கிட்ட தேடிட்டுருக்காங்க. மல்லியம்மா என் மல்லியம்மான்ட்டு. ஆனால் மல்லி வந்து ரூமில் கிடையாது. முக்கியமான நேரத்தில் தான் இந்த மல்லி வந்து வீட்டில் இருக்க மாட்டான். நீங்கள்லாம் பண்ண முடியாத காரியத்தை வெண்பா வந்து பண்ணியிருக்கா. அதை வந்து அவள் சின்ன குழந்தை, அவளை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. அவகிட்டேருந்து ஃபோனை பிடுங்கிறதுக்கு ரேணுகாவுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அது புரியாமல் இவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல. வெண்பா வந்து அது மல்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது சரி கொடுக்குறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இந்த இடத்துல வெண்பா வந்து ஃபோனை எடுத்துன்னு வந்ததும் அந்த இடத்துல மல்லி வேறு இல்லவே இல்லை. ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ரேணுகாவுக்கு தெரியவும் இல்லை. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து விட மாட்டாங்க. எப்படியும் வந்து வெண்பாக்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிட்டு போயிடுவாங்க. வெண்பாக்கு இந்த ஐடியா யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. அன்னபூரணி கொடுத்தாங்களா, இல்லை வெண்பாவே யோசித்து இப்படி செஞ்சுருக்காங்களா, இல்லை மல்லி பிளானை சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏதோ ஒன்று யார் சொன்னாங்களோ இல்லையோ, பெரியவங்களால் முடியாத வெண்பா வந்து செஞ்சது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மொபைல் வந்து எது டம்மி மொபைல் கிடையாது. அவர் ரேணுகா வந்து யாருக்கும் தெரியாமல் பேசிகிட்டு இருந்தா பார்த்தீங்களா, அந்த மொபைல் தான் வந்து கிடச்சிருக்கு வெண்பாவுக்கு. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனால் வந்து இதை யார் கையில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து அதை ஒழிச்சு வச்சுட்டாங்களான்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து வெண்பா வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான கேர்ள். அதனால் வந்து கூடிய சீக்கிரம் அது திரும்ப ரேணுகாக்கிட்டே போகிற மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதில் மாட்டலை அப்படின்னாலையும், அதாவது வெண்பா எடுத்துன்னு வந்த ஃபோனில் மாட்டலை அப்படின்னாலையும் மனோகர் வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்ணில் வந்து ஸ்பை கேமரா வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று எடுத்து ரூமில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நீ தனியாக இருக்க, எப்படி நீ ஏதாவது பண்ணுவேன், இன்றைக்கி வீட்டில் நீ தனியாக தான் இருக்க, அதனால் நீ ஏதாவது பண்ணுவேன், கண்டிப்பாக நீ மாட்டிக்குவேன், இன்றைக்கி உன் முகத்திரையை நான் கிழிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து அவருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படியும் வந்து கேமரா கேப்சர் பண்ணிட்டோம், வீட்டில் யாரும் இல்லைன்றதுனால நீ ஃபோன் பேசுவியோ இல்லை ஏதாவது பண்ணுவியோ, கண்டிப்பாக நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. இந்த 2 ஐடியாவுமே சூப்பர் தான். 2த்துலையுமே மாட்டினா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னையோட ரேணுகாவோட கதை காலி ஆகிடும். ஒரு விஜய்கிட்டையும் கதிரேசன்கிட்டையும் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இவ வந்து ரேணுகாவே கிடையாது, நடிக்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கையில் கிடச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிஷா ஒரு பக்கம் வந்து நிஷா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கதிரேசன் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அங்கே வந்து நிஷா திட்டிகிட்ருக்காங்க. என்னப்பா இந்த சைடு வந்துட்டுருக்கீங்களே, ரொம்ப நாள் ஆச்சு, உங்களுக்கு உங்கள் பெரிய பொண்ணு கிடச்சது மட்டும் இல்லாமல் புது பொண்ணு வேறு உங்களுக்கு கிடச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாடமாடியாக மல்லி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. கதிரேசனுக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த மாதிரி நீ பேசாத நிஷா, உனக்கு எத்தனை டைம் நான் சொல்கிறது, நான் எதுக்காக அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும், இருந்துமே நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நிஷா வந்து இதெல்லாம் நம்பலை. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்ப்பா, நீங்கள் எதுக்காக என்கிட்ட சொல்கிறது எல்லாமே போய், நீ உண்மையாகவே நீ மல்லியை வந்து பொண்ணாக ஏற்றுக்குனீங்களா, அப்போ நான் எங்கே போகிறது, நான் என்ன பண்ணுறது, என்னை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நிஷா ஒரு விதத்தில் பேசுனாலையும் பேசுகிற விஷயம் கரெக்டு தான். ஆனால் அந்த விதம் வந்து கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லா பொண்ணுமே அப்பாவோட இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் வந்து நீ தப்பான கான்டாக்டில் உங்கள் அப்பா கிட்ட நெருங்கணும் அப்படின்ற நினைக்கிறது தான் கதிரேசனுக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் உன்னை கிட்டவே சேர்த்த மாட்டேன்றாரு, உங்ககிட்ட எந்த ஒரு டீட்டெயில்ஸும் சொல்ல மாட்டேன்றார். அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சு நடந்துக்கோ. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெண்பா எடுத்துகிட்டு வந்த ஃபோன் வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.